Hello friends, welcome to MySQL Tamil tutorial part 3. நான் சின்னம் லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது எப்படி MySQL எல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இது யூடியூபோட பேஜ். நான் ஏற்கனவே யூடியூப் பற்றி சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தோன்னா இது என்னோடய பேஜ், இது என்னோடய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வர கமெண்ட்ஸு அதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா என்னோடய டேட்டாபேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இப்போ பார்த்தோன்னா யூடியூப்பில் அதோட லிங்கிங்கு, யூடியூப்பில் இது நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ், அதோட லிங்கிங்கெல்லாம் பார்த்தோன்னா நாங்கள் இருக்குது. இந்த லிங்க் எல்லாமே பார்த்தோன்னா டேட்டாபேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். பாருங்கள், எல்லா லிங்கிங்குமே தான். இந்த ஒவ்வொரு லிங்கிங்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட டேட்டாபேஸில் நம்ம வேணும்னும் போது போய் எடுத்துக்கலாம். இந்த டேட்டாபேஸ்லாம் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத தான் நான் காட்ட போகிறேன். இது பார்த்தோன்னா நான் என்னோடய டுட்டோரியல்ஸ் நான் அப்லோட் பண்ணது, இப்போ ரீசெண்டாக பண்ணது. இப்போது நான் என்னோடய ஹோஸ்டிங் அக்கௌண்ட், அதாவது GoDaddyக்கு போயிருக்கேன். இதில் தான் நான் என்னோடய வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணேன். என்னோடய வெப்சைட் சம்மந்தப்பட்ட டேட்டாபேஸ் எல்லாமே பார்த்தோன்னா இவங்களோட சர்வரில் தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு வெப் ஹோஸ்டிங் சர்வராக இருந்தாலும் சரி, அதில் MySQL இல்லை சப்போர்ட் பண்ணாத சர்வர் எதுவும் இருக்காது. இது இப்போ ஒரு 100% உண்மைன்னு சொல்லலாம், வேறு எதுவும் இல்லை. அந்த டைமில் பார்த்தோன்னா எந்த ஒரு வெப்சைட்லேயுமே நீங்கள் லோ காஸ்ட்டில் ஹோஸ்டிங் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தோன்னா வெப் ஹோஸ்டிங்காக சேல் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்களும் அதேமாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா இது என்னோடய cPanel, GoDaddyயில் இருக்கிற என்னோடய கண்ட்ரோல் பேனல். இங்கே தான் நம்ம இப்போது என்னோடய MySQL சர்வருக்கு போக போகிறோம். இங்கே பார்த்தோன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட் டிசைனிங் தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்னோடய வெப்சைட்டில் போட போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் அதை எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாபேஸ் இருக்குது. அதில் MySQL, SQL சர்வர் அப்படின்ட்டு நமக்கு MySQL போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா MySQLல ஆல்ரெடி 2 இருக்குது. இப்போ SkyFree அப்படின்றது நான் க்ரியேட் பண்ணது. இதில் பார்த்தோன்னா டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். இப்போ நான் பார்க்க போகிறது PHP MyAdmin அப்படின்றது. இந்த PHP MyAdminகுள்ளார தான் நம்மளோட MySQL சர்வர் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய டேட்டாபேஸ் அக்கௌண்ட்குள்ளார போயிடும். நான் அங்கே புதுசாக டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதை ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி டேட்டாபேஸ்லாம் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வர கிளாஸில் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும், அதாவது இப்போ இந்த டுட்டோரியல் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் சர்வர் இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி சர்வர், அதாவது ஆன்லைனில் சர்வர் வாங்காத நம்மளோட ப்ரௌசர் கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறது அப்படின்றத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம சில ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் பாருங்கள், இப்போ காட்டுறேன். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது. இது பார்த்தோன்னா ஆன்லைன் சர்வரில். இது இல்லாத நம்மளோட கம்ப்யூட்டர் சர்வர்லேயே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஒரு சில ஃபைல்ஸ் மட்டும், அதாவது பேக்கேஜஸ் தேவைப்படுது. அது என்னென்னா எக்ஸாம் டவுன்லோட் அப்படின்றது. நீங்கள் கூகுளில் போயிட்டு எக்ஸாம் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், டைரெக்டாக நம்ம அதுக்கான லிங்க் வரும். அதில் பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்பை வச்சு நம்ம நம்மளோட ஃபைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த டுட்டோரியலில் சொல்கிறேன். இது பார்த்தோன்னா அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற வெப்சைட் பார்த்தோன்னா அவங்க எக்ஸாம்பிள் ரிலீஸ் பண்ணுறவங்க. அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடுங்க, பாருங்கள் போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் இது விண்டோஸ்க்கு, மேக்குக்கு அப்படின்ட்டு தனித்தனியாக இருக்கும். பாருங்கள், இங்கே அப்பாச்சி MySQL, PHP MyAdmin அது எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த எக்ஸாம்ப் அப்படின்றது. இது விண்டோஸ்க்கும் கிடைக்குது. எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் பாருங்கள் காட்டுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ப் PHPயோட சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கீழே எக்ஸாம்ப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இன்ஸ்டாலர், ஜிப்பு, 7-zip அப்படின்ட்டு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டவுன்லோட் ஆகும். ஜிப் பார்த்தீங்கன்னா
180 MB இருக்கும். நீங்கள் ஜிப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டாலர் பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஜிப் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் வந்து எப்படின்ட்டு அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் அடுத்த டுட்டோரில். இப்போ பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நான் டவுன்லோட் பண்ணது. ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.